திருமாவளவன் அவர்களுடைய கொள்கையும் விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலகட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க கொள்கையை தானே ஆதவ அர்ஜுனா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழால பேசினாரு. எதற்காக அவர் மேல இப்படி ஒரு நடவடிக்கை? ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் விசிகால இருக்கிறவங்க எடுக்கவே கூடாதா, எப்பவுமே ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்ட் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கலாம், ஆனா நீங்க அதை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்றது ஒரு இஷ்யூ இருக்கு. அது எங்கிருந்து எடுக்கணும், எங்க தலைவர்கிட்ட இருந்து எடுக்கணும். இப்போ எங்க தலைவர் திமுகவை நிறைய விஷயங்களுக்கு முரண்பட்டிருக்கிறார், அதுக்காக நிறைய இடங்களில் போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருந்து, அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க எடுக்கணும். நீங்க அதை எங்க ஸ்டார்ட் பண்றீங்க, யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்றது முக்கியம். விஜய் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. இவ்வளவு நாள் விஜயோட கான்ட்ரிபியூஷன் என்ன? உதாரணத்துக்கு அவருடைய மாநாட்டை அறிவிச்சாரு, அதுல சில தீர்மானங்களை நிறைவேற்றினார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டார். இது 2 நிகழ்வு தான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் கலந்துக்கிட்ட பெரிய நிகழ்வு. இந்த 2 இஷ்யூலுமே எங்கேயாவது ஒரு இடத்துல ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் திமுக அரசு கொண்டு வரணும் இல்லையா? தலித் மக்கள் இத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, இத்தனை பேர் விக்டிம்ஸ் இறந்துருக்கிறாங்களே. இந்த ஆணவ கொலை இஷ்யூல இப்பவுமே ஒரு பார்வை தான் இருக்கு. என்னன்னா, ஏதோ தலித் இளைஞனை மட்டுமே வெட்டி படுகொலை செய்யறாங்கன்றது அப்படி கிடையாது. அவங்களை நம்பி வேற அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நான் தலித் கம்யூனிட்டி. அப்போ இது SC/ST ஆக்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கான ரெமெடி நம்ம பேச முடியாது. அப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கோரிக்கை. அப்போ விஜய் ஏன் அதை இதை முன்மொழிய மாட்டேன்றாரு? அப்ப இவ்வளவு சொல்றீங்க, மோசஸ் இவ்வளவு அடுக்குறீங்க, இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. அன்னைக்கு Facebook லைவ்லயும் சொன்னார், இதுக்கு முன்னாடி ஒரு இடைநீக்கத்துக்கு தம்பி மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனா இல்லன்னு. இவ்வளவு நீங்க பிரச்சனைகள் சொல்றப்போ இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. அடுத்தடுத்து அவருடைய பதிவுகளோ உங்களுடைய கொள்கைகளுக்கோ கூட்டணிக்கும் எதிரானதா தான் இருக்கு. அப்போ ஏன் இப்போ வரைக்கும் 6 மாசம் இடைநீக்கத்தோட இருக்கீங்க? நிரந்தரமா டிஸ்மிஸ் பண்ணிருங்களேன். அதை எங்களால பண்ண முடியாது. ஏன்? அதுதான் கேள்வி. அதுதான் பதில் சொல்றேன். ஏன் பண்ண முடியாதுன்னா, நாங்க முதல்ல அமைப்பு ஆரம்பிக்கும் பொழுது எலக்டோரியல் பாலிடிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் டிபிஐயா இருந்தது. அதுக்கப்புறம் விசிகாவாக மாறிச்சு. எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்புறம் எலெக்ஷனுக்குள்ளே வந்தோம். எலெக்ஷனில் இருக்கிற எல்லா மெத்தடையுமே நாங்கள் நடைமுறைப்படுத்தி பார்த்துருக்குறோம். அப்போ எங்கள் மீது இருந்த சாய் என்ன தெரியுமா? விசிகா ஒரு தலித் அமைப்பு, தலித் எம்பவர்மெண்ட் மட்டும் தான் பேசுவாங்க. வேற அவங்க பொது சமூகத்துக்காக அவங்களுடைய குரல் இருக்காது. இப்போ வரைக்கும் அந்த விமர்சனத்தை எங்கள் மீது வைக்கிறாங்க. ஓபிசியோட இடஒதுக்கீடுக்காக எங்கள் தலைவர் தான் பார்லிமெண்ட்டில் பேசினார். மருத்துவ ஒதுக்கீட்டில் அகில இந்திய லெவலில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பொழுது அதை முதல் ஆளாக பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் பண்ணது எங்கள் தலைவர் தான். ஆனால் எங்கள் தலைவர் மீது என்ன கட்டமைப்பு இருக்குன்னா, அவர் பிலாங்ஸ் டு SC/ST லீடர், அவர் தலித் மக்களுக்காக மட்டும் தான் பேசுவார். அப்போ நாங்கள் வேளச்சேரி தீர்மானத்தை கொண்டு நான் தலித்தை உள்ளே கொண்டு வரதுக்காக நாங்கள் ரிசர்வேஷன் சிஸ்டத்தை அறிவிக்கிறோம். அப்போது இது என்ன ஒரு நரேஷனை செட் பண்ணிட்டோம்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் மீது நாங்கள் முரண்படுறோம், எங்கள் தலைவர் முரண்படுறாரு, நாங்கள் முரண்படுறோம், கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே முரண்பட்டாலுமே அவங்க மேலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது கட்சியை விட்டு நிரந்தரமாக நாங்கள் நீக்கணும்னா இது என்ன ஒரு நரேஷனை பொது சமூகத்துக்கு செட் பண்ண தெரியுமா? நான் தலித்ஸ்க்கு அந்த கட்சியில் பாதுகாப்பு கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டா உங்கள் மேலே ஸ்ட்ரைட்டாக கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் உங்களை கட்சி விட்டே நீக்கிடுவாங்க. அது நான் தலித்துக்கு ஒரு சேஃப்டியான ஒரு அமைப்பு கிடையாதுன்ற ஒரு நரேஷனை நாங்கள் எந்த விஷயத்தெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் எங்கள் மேலே கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க. எங்கள் தலைவர் உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு ஸ்ட்ராங்காக டிட்டர்மினேஷனான ஒரு லீடர், டிசிஷன் மேக்கிங்கில் அவர் எக்ஸ்பர்ட்னு போகிறோம். ஆனால் என்ன ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க? திருமாவளவனால முடிவெடுக்க முடியல, ஆதவ அர்ஜுனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு அப்படின்றாங்க. எங்கள் தலைவர் யாருக்குமே பயந்தது கிடையாது. கலைஞர் உயிரோடு இருக்கும் பொழுது கூட, அவருடைய கூட்டணியில் இருக்கும் பொழுது இலங்கை தமிழர் பிரச்சனையில் எதிர்கட்சிகள் ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்கில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு போய் கலந்துக்கிறார். கலைஞருக்கு பயந்தது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மீது ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கு அறிவித்த தொகுதிகள் கம்மியாக அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கட்சியில் இருக்க முன்னணி பொறுப்பாளர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களை இடைநீக்கம் பண்ணுங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு ப்ரெஷர் வருது. எங்கள் தலைவர் எடுக்கல. இதனால் வந்த விளைவு என்ன தெரியுமா? எங்களுக்கு போட்டி வேட்பாளர்களை ஏடிஎம்கே இறக்கி விட்டாங்க. கடைசி நேரத்தில் எங்களால் ஜெயலலிதாவை அப்ரோச் பண்ணவே முடியல. அந்த நேரத்திலையும் ஜெயலலிதா அவர்களுக்கு நாங்கள் பயந்து எங்களுடைய கட்சி தொண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரும் ஆளுமைகள் 2 பேருமே எந்த இடத்துலையுமே எங்கள் தலைவர் அவர்களுக்காக பயந்தது கிடையாது. என்ன நடக்குதுங்க, திமுகவுக்கு பயந்துட்டாரு அப்படின்றாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு நரேஷனை, எங்கள் மேலே இல்லாத ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க இல்லையா? எங்கள் தலைவர் சட்டம் படித்தவர், டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை தெரிஞ்சவர். ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் முதல்ல எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னென்னா, ஃபஸ்ட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம். திமுக நெப்போட்டிசம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, திமுக ஊழல் செய்கிறாங்க, திமுக தலித்துகளுக்கு எதிரான ஒரு அமைப்பு, இந்த நரேஷனை செட் பண்ணுறாருல, எங்கே கூப்பிட்டு போகிறாரு இவர்? ஏடிஎம்கே கூப்பிட்டு போகிறாரு. ஏடிஎம்கே அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகளே நடக்கலை, அதுக்கெல்லாம் தனி சட்டம்லாம் ஏற்ற முடியாதுன்னு சொன்னவங்க. உள்ளாட்சி தேர்தலில் நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எங்களுக்கு அறிவித்த தொகுதியில் போட்டி வேட்பாளர் அறிவிச்சு, அந்த அம்மா ஆளுமையான ஒரு லீடர்ன்றாங்க. கரப்ஷனில் அவங்க அபெக்ஸ் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவங்க. திமுகவில் அப்படி அபெக்ஸ் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இப்போ சிஸ்டமே கேஸ்டிஸ்ட் சிஸ்டமாக தான் இருக்குது. திமுக அதில் எக்ஸப்ஷன் பார்ட்டி கிடையாது. அப்போது இப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கிருந்து எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? எங்கே எதை மாற்றம் எங்களுக்கு காட்டுறீங்க? விஜயை நம்பி வர முடியுமா? விஜய்க்கு என்ன ஒரு அரசியல் தெளிவு இருக்குது?
அவருடைய பொலிட்டிக்கல் வியூ என்ன? அப்போ நீங்கள் யாரை 30-40 வருஷமாக களத்தில் இருக்கிறார், களத்துக்கே வராமல் வந்து இவர் ஒரு பண்ணையார் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபீல்டில் பாதிக்கப்பட்டவங்கள அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. எங்கள் தலைவர் களத்தில் இருக்கிறாரு. நீங்கள் வந்து விஜயை முன்னிறுத்தி அவர் சிஎம் நாங்கள் டெபுட்டின்னு கூப்பிட்டு போகிறீங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே வந்து உயர்த்தி பேசுகிறீங்க. எடப்பாடியால் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியை ஸ்திரத்தன்மையோடு எதிர்க்க முடியுமா? இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், நாளைக்கே இடியோ இல்லை வந்து சிபிஐ உடைய பிளே கார்டு எடுத்து காட்டினாங்கன்னா வேறு ஸ்டேட்மெண்ட்டாக மாறும். திரும்ப யார் அப்படின்னு கேட்டால் ஒரு சனாதன எதிர்ப்பாளர்னு சொல்கிறோம். அப்படி ஒரு சனாதன எதிர்ப்பாளருடைய கட்சியில், அவர் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் நீங்கள் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து அவர் மகா பெரியவர் உயிரோடு இருக்கும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லை எதிர்த்தவர். இவர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பதவி விலகுவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் இன்னொரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்ன தெரியுமா? எவ்வளவு உயர்வான ஒரு விலை உயர்வுள்ள ஒரு சோப்பை போட்டு குளித்தாலும் தலித்துகள் மீது இருக்கக்கூடிய தீட்டு போவாதுன்னு சொன்னவர். அப்போது நீங்கள் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவில் காஞ்சி சங்கராச்சாரியார் நல்லவர்ன்றீங்க, அவர் ஒரு நல்ல சாமியார்னு சொல்கிறீங்க. நீங்கள் யார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ணுச்சு? மனுஸ்மிருதி புத்தகத்தை மக்கள்கிட்ட எத்துமே கொடுத்து அதை வந்து அம்பலப்படுத்திச்சு. கொளுத்தின மூமெண்ட், சனாதனத்தை எதிர்க்கிற மூமெண்ட். எந்த இடத்துலையுமே பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் உடைய துணை பொதுச் செயலாளர் காஞ்சி சங்கராச்சாரியார் நல்லவர்ன்றீங்க. யாராவது சொல்லுவானா? விடுதலை சிறுத்தை கட்சியில் யாராவது கிளை செயலாளர் கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு கூட இந்த தெளிவு இருக்குங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்க, அவங்க ஆளுமை மிக்க லேடின்றீங்க. ஆர்கே நகர் தொகுதியில் வந்து வெள்ளம் பாதிக்கப்படும் போது அவங்க கீழே கூட இறங்கலைங்க, அவங்க கால் கீழே கூட படலை. சுற்றி வந்து ஜட்பிரிவு பாதுகாப்பு போலீஸ், பெரியவர்களே சான்றவர்களே வாக்காள பெருமக்களேன்னு அவங்க பேசினாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது. எலெக்ஷன் டைமில் வந்து பேசுகிற மாதிரி பேசினாங்க. அப்புறம் அவங்களை நீங்கள் ஒரு அயன் லேடின்றீங்க. அப்போ முரண்பாடு இருக்கு இல்லையா? ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த இடைநீக்கம் அப்படிங்கிறது திமுகவுடைய அழுத்தம் அப்படின்னு மேல்மட்டத்தில் எல்லாரையும் சொல்லப்பட்டாலும் இப்ப எழக்கூடிய குரல் என்னவா இருக்குன்னா, திமுகவுடைய அழுத்தத்தை எல்லாம் தாண்டி விசிகவுடைய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை தலைவர்கள் தான் வந்து ஆதவ அர்ஜுனா வளரக்கூடாது, நம்மளை விட மேல போயிருவாரோங்கிற ஒரு ஆதங்கத்தால அவரை வந்து நீக்க சொல்லியிருக்காங்க. இது உட்கட்சி பிரச்சனை, அவங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் வந்து திருமாவளவன் நீக்கினாருன்னு சொல்றாங்க. ஒன்றும் திமுக அழுத்தம், அப்படி திமுக அழுத்தமாக இருந்தால் ராசா அண்ணன் சொன்ன உடனே வந்து நடவடிக்கை எடுத்திருப்பார்ல. ஆதவ அர்ஜுனாக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு, எங்கள் தலைவர் நிகழ்ச்சிக்கே போல, கட்டுப்பட்டு இருந்தால் போயிருப்பார் இல்லையா? இப்போ நடவடிக்கை எடுத்துட்டாரு. இப்போ வந்து விசிகால இருக்கிற துணை பொதுச் செயலாளர்களுடைய அழுத்தத்தினால தான் எடுத்துட்டாரு. அப்போ இது தொடர்ந்து எங்கள் தலைவரை திட்டமிட்டு டீக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோன்றோம். நாங்கள் எதை அவர்கிட்ட பாசிட்டிவாக பார்த்து வரோமோ அதை தொடர்ந்து ஒரு நரேஷன் நெகட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது கிடையாது, அவர் முடிவெடுக்கக்கூடியவர் நான் நம்புகிறேன். இல்லைங்க அப்படிலாம் இல்லை, பாருங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறீங்க. அவர் பயப்பட மாட்டாருன்னு நான் சொல்கிறேன். இல்லைங்க அதெல்லாம் கிடையாதுங்க, பயந்துட்டாருங்க. எங்க ஒரு தேர்தல் நேரத்தில் பேரம் பேசினதே கிடையாது, அப்படி ஒரு வரலாறே எங்களுக்கு கிடையாதுன்றோம். எலெக்ஷன் டைமில் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கேயாவது ஒரு இடத்துலையாச்சு இந்த கூட்டணியா அந்த கூட்டணியானு கடைசி நிமிஷத்தில் பேரம் பேசின ஏதாவது ஒரு தேர்தலை சொல்லுங்கள். நீங்கள் வந்து பொது தேர்தல் வேணாம், இடைத்தேர்தலை சொல்லுங்கள், சட்டமன்ற தேர்தலை சொல்லுங்கள், உள்ளாட்சி மன்ற தேர்தலை சொல்லுங்கள். எந்த தேர்தலையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடைசி நேரத்தில் தேர்தல் பேரம் பேசினதே கிடையாது. ஆனால் அப்படி பேசின அமைப்புகளை என்னால் அடுக்க முடியும். எலெக்ஷன் அல்லாத நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ன சொல்லுவார்? பசுமை திட்டம்னுவார், வளர்ச்சின்னுவார், பொருளாதாரம்னுவார், கிராமப்புற பொருளாதாரம்னுவார், தமிழில் பேர் வைங்கன்னுவார், மொழி உரிமை பற்றி பேசுவார். இது எல்லாம் எலெக்ஷன் காலகட்டம் வரும்போது இதுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளோட போயிட்டு கூட்டணி வைப்பார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அல்லாத காலகட்டத்தில் எடுக்கிற நிலைப்பாடும் தேர்தல் நேரத்தில் எடுக்கிற நிலைப்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். நாங்கள் எங்கேயுமே அப்படி கூட்டணி பேரம் பேசினதே கிடையாது. ஒரு ஆள் எங்களுக்கு கூட வச்சுன்னு சீட்டு பேரத்தை நாங்கள் உயர்த்தியதே கிடையாது. இப்போ 4 நேரி இஷ்யூடைய மாணவனை விக்டிம் கூப்பிட்டு இவர் வந்து சால்வை போத்துறாரு, பரிசு கொடுக்குறாரு. என் பாரு இந்த 4 நேரி மாணவனுக்கு பின்னால் நான் இருக்கிறேன்றதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தலைன்னா உங்களுக்கு இத்தனை 1000 கோடி நாங்கள் வந்து ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாக்கி வைக்குது. அதை எதிர்க்கணுமா இல்லையா? எஜுகேஷனோடு ரிலேட்டான விஷயம் தானே, அதை எதிர்க்கிறீங்களா? கிடையாது. அப்போது இங்கே வந்து விஜய் வந்து விக்டிமை கூப்பிட்டு வச்சு அப்ரிஷியேஷன் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பண்ணுறாரு. அந்த விக்டிம் ஆகிறதுக்கு பின்னால் இருக்கிற ஐடியாலஜியை எதிர்க்க மாட்டேன்றாருன்றது தான் எங்களை மாதிரி ஆணுக்கு வருத்தம். நீங்கள் அந்த ஐடியாலஜி எதிர்ங்க. எப்பவுமே ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூக்கு பின்னால் ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். இப்போ தமிழ்நாடுன்றது வந்து இந்தியாவுக்கு உட்பட்டது தான். இடங்களுக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருமாப்பில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன்ல. 234 தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சிட்டா கூட, திமுக கூட்டணி ஜெயிச்சிட்டா கூட கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு கமாவை கூட எங்களால் மாற்ற முடியாது. எங்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது. ஆனால் பிஜேபி 400 இடங்களுக்கு மேலே நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுக்கான அந்த ப்ரூட்டல் மெஜாரிட்டியில் நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, நாங்கள் கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுவோன்ற ஒரு மெசேஜ். அப்போ எது இருமாப்பு?
விசிகாவில இருந்தே சிலரை வந்து ஒரு பகுதியை அழைச்சிட்டு போற அளவுக்கு தன்னை ஒரு பலப்படுத்திக்கிறாரு. பாதி பேர் போறப்ப அவர் கூட போங்கிற மாதிரியான பேச்சுக்குள்ள யாருமே போக மாட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து இண்டிவிஜுவல் கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப்பை பார்த்து மட்டுமே விசிகால போயிட்டு எல்லாரும் வந்து சேரல. எங்கள் தலைவர் வந்து ஐடியாலஜிக்கல் பேஸ்டு லீடர். கிட்டத்தட்ட களத்திலேயே இருந்து மக்களோட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டவருங்க. ஏதாவது ஒரு 4 செவத்துக்குள்ளே போயிட்டு ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டு பாலிடிக்ஸ் படிச்சுட்டு வெளியில் வந்தவர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரெடிமேடு பொலிட்டிஷியன் கிடையாது எங்கள் தலைவர். அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மாணவர் பருவத்திலிருந்து மக்களோட இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, மக்களை அமைப்பாக மாற்றுறது எப்படின்றத கட்டமைச்சிருக்கிறாரு. எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் ஒர்க் பண்ணுறது மட்டுமே எங்களுடைய இலக்கு கிடையாது. இங்கே சோஷியல் சேஞ்சை கொண்டு வரணும். பண்பாட்டு தளத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே ஒரு சோஷியல் சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் பொலிட்டிக்கல் ரூட்டை நாங்கள் கையில் எடுத்தோம். ஓகே, உங்களுடைய கொடைக்கம்பத்து கூட நடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, காவல் அதிகாரியை வந்து இடைநீக்கம் பண்றாங்கன்னா அந்த காவல்துறையுடைய அந்த அந்த ஃபுல் டிபார்ட்மெண்ட்டே முதல்வர்கிட்ட தானே இருக்கு. இதில் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்த லெவலில் ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வெறும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷன் ப்ராக்டிஸில் இருக்குது. சோஷியல் ப்ராக்டிஸில் முழுக்க வந்து மனுஸ்மிருதி புத்தகமும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இங்கே ப்ராக்டிஸில். இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே கேஸ்டிஸ்ட் மைண்ட் செட்டுக்கு எக்ஸப்ஷனலாக இருக்கக்கூடியவர்கள் கிடையாது. அதுக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஆர்ஐ, ஒரு விஓஓ, ஒரு தாசில்தார் இந்த தவறை செஞ்சுட்டாருன்றதுக்காக ஹைரார்கி போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம், ஒரு பதவி விலகணும்னு சொல்றது எந்த விதத்தில் பொருத்தமாக இருக்கணும்? பியூரோக்ராட்ஸோட முடிஞ்சிருது. அது முடியல, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம். அங்கே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிறோமா? இப்போ திமுக ஆட்சிப்பா, அவங்க அதிகாரிங்க மீது நடவடிக்கை எடுக்க வேணாம். எப்போ நீ குடிக்கமத்தது வந்து அப்படி பக்கத்தில் நட்டுக்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு தான் சொல்கிறோமா? நடுறோம் இல்லையா? பிரச்சனையை எதிர்கொள்கிறோம் இல்லையா? முதல்வருக்கு போய்ட்டு சந்திச்சு வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? இங்கே வந்து ரியல் பொலிட்டிஷியன் யார், ரீல் பொலிட்டிஷியன் யாருன்றத வந்து தலித் கம்யூனிட்டிக்குள்ள அந்த அவேர்னஸ் இருக்கு. பாஜக விஜயை கடந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக வளர்றதுக்கு எந்த விதத்திலையும் திமுக தடைக்கல்லாம் இல்லை, அப்படிதானே? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எங்கள் அமைப்பை வந்து வளர்க்குறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. அது அவங்க வேலையும் கிடையாது. எல்லா இடத்துலையுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட வந்து உடன்பட்டுச்சுன்னா நாங்கள் கட்சியை நடத்த தேவையில்லை. 2 கட்சி இருக்குது, 2 கட்சிக்கு ஒரே ஆப்ஜெக்டிவ், எந்த இடத்துலையும் டிஃபரன்சஸே இருக்காதுன்னா எதுக்கு நாங்கள் தனியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபரன்சஸ் இருக்குது. கேஸ்ட் இஷ்யூவில் சில இடங்களில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் சில இடங்களில் வந்து முகசுலிக்கும் வண்ணமாக பேசினதை எங்கள் தலைவர் மாநாட்டிலேயே வந்து கண்டிச்சிருக்கிறார். அதனால நாங்க எங்க முரண்படுறோமோ அங்க முரண்படுறோம். சுதந்திரமா செயல்பட முடியுது கூட்டணியில. சுதந்திரமா செயல்பட முடிஞ்சதுனால தான் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்களா, எங்களை சுதந்திரமா செயல்பட விடாத அளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இங்க எந்த அரசியல் சக்தியும் கிடையாது. எவனுக்கும் அந்த பவர் கிடையாது. எங்கள் தலைவரை கட்டுப்படுத்துறதுக்கோ விசிகாவை கட்டுப்படுத்துறதுக்கோ முழுக்க வந்து ஐடியாலஜி பேஸ்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்க இது. நீங்கள் எப்படி எங்களை கட்டுப்படுத்திட முடியும்? அப்படி எங்கள் தலைவர் கட்டுப்படுறதா இருந்தால் பிஜேபி கொடுக்காத பணத்தை திமுகவால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு உலகத்திலேயே வந்து 3வது பெரிய பணக்கார கட்சின்னு பிஜேபி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிஜேபி வந்து சென்ட்ரல் பவர் கொடுக்குதுன்னு சொல்லுது. ஸ்டேட்டுன்றது ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி. இவங்களுக்கு பெரிய அதிகாரமே ஒன்றும் கிடையாது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து இவங்களால சட்டம் ஏற்ற முடியுமா? தனித்து இயங்க முடியுமா? முடியாது. எங்கள் தலைவர் வந்து பிரசிடென்ட்டாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. திரௌபதி முர்முவா, திருமாவளவனா, யாருக்கு கரிஷ்மாட்டிக் இருக்குது? யார் ரியல் அம்பேத்கர்ட்டு? அப்போ திருமாவளவன் ஓரளவுக்கு பிஜேபிக்கு வந்து இசைவு தெரிவித்தார்னா அவர் பிரசிடென்ட்டாக ஆவார். அப்போ நாங்கள் அதிகாரத்துக்கு மயங்குறவங்க கிடையாது. அவங்களுக்கு அதாவது எல்லா அதிகார அமைப்புகளும் தன்னிடம் வச்சுட்டு இருக்கிற பிஜேபிக்கு பயந்து போகிற அமைப்பு வந்து விசிக கிடையாது. அப்போ நாங்கள் அவங்களாம் பயந்துலாம் யாருக்கும் இயங்க முடியாது. அந்த ப்ரெஷர் எங்களுக்கு திமுகவே கொடுக்கலங்க.